திமுகவை வீழ்த்துவதற்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிகளை எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தீபம் வருஷம் பிரிந்திருந்த அதிமுக அனைத்து ஒன்றிணைய வேண்டும். அந்த ஒன்றிணைய வேண்டும்ன்றதுல நீங்க அதுல முதல் குரல் கொடுத்தீங்க. இப்ப அந்த ஒன்றிணைப்புல அந்த ஒன்றிணைப்பு முழுமை அடைந்திருக்கா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும்ங்கிற வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒன்றுமே ஒரே கட்சி ஆகணுங்கிற அர்த்தத்துல கேட்குறீங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பொது வெளியிலையோ நீங்க இருந்தா கெட்ட காமிங்க. நான் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் அப்படின்னு பேசுறப்ப ஒன்றிணைய வேண்டும் நான் வார்த்தை சொல்றேன். என்னுடைய ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஓர் அணியில் இணைய வேண்டும், ஒரு குடையின் கீழ் நாங்கள் பயணிக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா எங்க குடும்பமா எங்க கட்சி தான் அது, அம்மாவுடைய கட்சி, தலைவராக கட்சி. எங்க குடும்பம் அதை சேர்றதுக்கு எந்த மன ஆச்சரியம் எல்லாம் இல்ல. அம்மாவின் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறப்பே கட்சியை ஜனநாயக முறைப்படி மீட்டெடுப்போம் தான் சொன்னோம். ஆனா இந்த கால 6-7 ஆண்டு 8 ஆண்டு ஆயிட்டு, கிட்டத்தட்ட 9 ஆண்டு ஆயிட்டு. என்ன ஒன்று எல்லா அம்மாவின் பெயர்ல நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய கொடியை நாங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்கிறோம். அந்த கொடியையும் அந்த பெயரையும் அம்மாவின் பெயரை விட்டுவிட்டு செல்வதற்கு எங்களுக்கு மனம் இல்லை. அதனால நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இப்ப ஒரே கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப மனஸ்தாபம் ஏற்பட்டு தனியா போய் ஒரு வீடு கட்டிடுறோம். அதனால திரும்பி அந்த வீட்டுலதான் போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 பேருமே பக்கத்துலதான் வீடு கட்டியிருக்கோம். பரஸ்பரம் அன்போடு பிரச்சனை வர்ற போது ஒன்றாகவும் சந்தோஷத்தில் எல்லோரும் ஒன்றிணைந்து பங்கேற்கும். அதனால ஒன்றிணைங்கிற இடத்தை நோக்கி நான் சொல்லிட்டேன். ஒரு உரையில் 2 கட்சிகள்லாம் இருக்க வேணாம். தேவையற்ற அரசியல்ங்கிறது ஒரு சதிகள் நிறைந்த ஒரு துறை. இங்க பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எத்தனையோ பேர் இடையில சதி செய்வாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அண்ணன் தம்பிகளாக ஊர்ல சொல்லுவாங்களா, வீடு பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்க தனி அடுப்பு வச்சிருக்காங்க, அவங்க வீடு தனி வீடு தனி குடித்தனம் போயிருக்கோம். அதனால தவிர இப்ப வீடு கல்யாணம் ஆனதான் வீட்டுல இருந்து பையன் பிரிஞ்சு போற மாதிரி, இல்ல சகோதரர்களுக்கு தனித்தனியா குடியிருக்க மாதிரி அப்பா அம்மா காலத்துக்கு அப்பா அம்மா இருக்கிறப்ப எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, அம்மா இருக்கிறப்ப நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்களுக்குள் சண்டை நாங்கள் வெளியில ஏறி இப்ப தனி வீடு கட்டிவிட்டோம் அம்மா மக்கள் முன்னேற்றம். அதனால நாங்க அதிமுக சேர வேண்டாம்ங்கிறதுலாம் இன்றைக்கு தேர்தல் விட்டது ஒன்று நினைவிட்டோம். எங்களுக்குள்ள மனமாச்சரியங்கள் எல்லாம் முத்துசாமிக்கும் ஒன்றும் அதிமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுரேஷுக்கு அதிமுக பிரச்சனை இல்லை, தேவிக்கும் கிடையாது, அவருக்கும் கிடையாது. இந்த டாக்டர் எனக்கு ஆதரவாக பதவி இழந்தவர், அதையெல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா எனக்கு ஏற்பட்ட பாதிப்பைக்காக தான் இந்த இயக்கமே தொடங்கப்பட்டது நியாயம் வேண்டி. இதற்கு நாங்கள் தனியாக போராடும் பொழுது எதிரிக்கு அது வாய்ப்பாகிறது. அம்மாவின் ஆட்சி வர வேண்டியதை நாம் காரணமாகி கூடாது, அது வராமல். இதுதான் நான் எங்க நிர்வாகிகளுக்கும் எங்க தொண்டர்களுக்கும் உங்க மூலம் சொல்றேன். எத்தனையோ மனக்கசப்புகளா இருந்தது உண்மை, இல்லைன்னு சொல்ல, எதையும் மறக்கல. அதையெல்லாம் மறந்து விட்டோம். அதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக மறந்து விட்டோம். புதிய தொடக்கத்தை நோக்கி நாங்கள் எல்லாம் தேர்தல் என்கிற இந்த ஜனநாயக போர்க்களத்திலே மீண்டும் அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஒரே படையாக தேர்தல். யார் பெரியவர் யார் சிறியவர் என்கிறதுதான் எல்லாமே. பாரத பிரதமர் மாண்பு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய தலைமையாகும். தமிழ்நாட்டிற்கு அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலைமையில அதிமுக கூட்டணியில நாங்க மனப்பூர்வமாக இணைந்து பிரதமர் அவர்கள் இருந்த பொழுதே அந்த வாக்குறுதியை நான் தந்தேன். ஏன்னா அவர்கள் தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து வெளியேறும் போது அவர் மிகவும் வருத்தப்பட்டு நான் மீண்டும் வர வேண்டும் என்று எங்களிடம் முக்கியமான தலைவர்களிடம் அவர் சொல்லியதை அவர்களிடம் சொல்லியதை தொடர்ந்துதான் நான் தெரிஞ்சு மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.